வணக்கம். தமிழ்நாடு பட்டி தொட்டிலாம் ஒழிச்சிட்டு இருக்கிறது ரெண்டே ரெண்டு பாட்டு தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமே. ஒன்று வந்து மனசிலாயோ, இன்னொன்று வந்து ஹண்டர் வண்டார். நம்ம சூப்பர் ஸ்டாரோட 170வது படம் வேட்டையன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஹண்டர் வருவாரா? அதுக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு பெரிய திருஷ்டி கழிகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஹி பிகேம் அன்வெல். திடீர்னு ஒரு பெரிய ஸ்டமக் பெயின், அதனால் ஹி காட் அட்மிட்டட். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்வெல்லிங் இருந்திருக்கு செஸ்ட்டு கிட்டக்க, ஆர்ட்ரி கிட்டக்க. அதனால அதுக்கு ஒரு ஸ்டென்ட்டு போட்டு இப்போ ஒரு நலமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல் வெரி கிளாட் அண்ட் தேங்க்ஃபுல் தட் சூப்பர் ஸ்டார் இஸ் ஹெல்த்தி அண்ட் பேக் இன் டைம் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் வேட்டையன். ஆனால் அந்த வேட்டையன் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இப்போ இருக்குது. அந்த கான்ட்ரவர்சி வரத்துக்கு முன்னால் இந்த படத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். இந்த படத்தை வந்து ஞானவேல் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. படத்தை அந்த ஜெய்பீம் டைரக்டர் தான் இதுக்கும் டைரக்ட் பண்ணுறாரு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது சுபாஸ்கரன், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வழக்கம் போல் ரெட் ஜெயண்ட்ஸு. வேறு யார் பண்ண முடியும் தமிழ்நாட்டில்? இதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பக்கத்தில் இணையாக ஹெவி வெயிட் அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய மென்டர். அவரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டாருக்கு வெறும் ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் பிடிக்கும்னு. ஆனால் அப்படி இல்லை, அமிதாபையும் ரொம்ப பிடிக்கும். அமிதாபோடையே வந்து ஐ திங்க் அந்தா கானூன், அப்புறம் கிரஃப்தார், அப்புறம் ஹம் அப்படின்னு ஒரு படம் நடித்தார். 1991 நடித்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 33 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து அமிதாப் பச்சன் படத்தில் ஓட எழுத்தாப்புலாம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவியோட பிளாட் லைன் என்னன்னு பார்த்தாக்கா, அதாவது வந்து நியாயமாக இது நம்ம வந்து இந்த டெரரிஸ்ட் அண்ட் கிரிமினல்ஸை கொல்ல முடியல, அதனால அவங்கள என்கவுண்டரில் போட்டு தள்ளணும். அந்த என்கவுண்டரில் போட்டு தள்ளுறதுக்காக நம்ம வந்து வேட்டையனை வந்து வரவழைச்சு அந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அதை லீட் பண்ணி வேட்டையாடி பிடிக்கிறாங்க. அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதான் கதை. ஐ திங்க் இந்த கதையை எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த கிளை கதை இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல சுவை சேர்க்கலாம். ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தா அது அப்படி தான் தெரியுது. இதை வந்து ஸோ இதுதான் வந்து ப்ரெமிஸ் ஆஃப் த ஸ்டோரி, பிளாட் லைன். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து ஐபிஎஸ் மிஸ்டர் வேட்டையன், மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸை ஆதரிக்கிற மாதிரி வசனங்கள் இருக்குது. இந்த என்கவுண்டர் கில்லிங்கை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, சட்டத்தை கையில் எக்ஸ்ட்ராவாக சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மதுரையில் வந்து கேஸ் போட்டார். இதை வந்து ஒன்று இந்த டயலாகை வந்து நீக்குங்க, இல்லை மியூட் பண்ணுங்க, இல்லைனா ஒரு இன்டரிம் பேன் கொடுங்க அப்படின்னு வந்து கோர்ட்டில் போட்டாங்க. கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இன்டரிம் பேன் பண்ண முடியாது, இதுக்கு நாங்கள் விளக்கம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தே ஆஸ்ட் சுபாஸ்கரன்ட்ட விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ட்ட போய் அவங்க தான் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்களே யூஆ படம் எப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் நமக்கு முதல்ல சொல்லிடுறோம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பேன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து ஸ்டைஃபிள் பண்ணுற மாதிரி. அவங்கவுங்க எடுப்பாங்க, பிடிக்காதவங்க பார்க்காதீங்க, அவ்வளோதான். போலீஸ் அராஜகம் ஒரு இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் இன்னும் பரபரப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிஎஸ்பி லீடர் கே ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் வந்து தலித் லீடர், பெரிய லாயர், நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும், பொலிட்டிக்கலி ஃபேமஸ் பர்சன். அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரோட புது வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் ஓவர்சி பண்ணும்போது 6 பேர் கத்தியால் அவரை நெருங்கி, கத்தி அருவாளால் நெருங்கி அவரை 6 பேர் கொண்டுட்டாங்க. இது வந்து வெரி ஆர்கெஸ்ட்ரேட்டட் பிளான்டு கில்லிங் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடே பரபரப்புக்குள்ளாச்சு. இது மாதிரி எப்படி இருந்ததுன்னு. ஸோ போலீஸ் மேலே பயங்கர கெடுபடி, ஏன் இன்னும் ஆளை பிடிக்கலன்னு. அந்த ஜூலை 5 இந்த விஷயம் நடந்தது. ஜூலை 14 வந்து திருவேங்கடம் அப்படிங்கிறவரை வந்து என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அதுவே வந்து எப்படி நீங்கள் என்கவுண்டரில் போட்டு தள்ளுவீங்க, சட்டத்தின் கையில் தானே நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய தகராறு நடந்தது. இப்போ செப்டம்பரில் அதே மாதிரி 2 கில்லிங்ஸ் வந்து நடந்திருக்கு. காக்காத்தோப்பு பாலாஜின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து சீசிங் ராஜா. ஓகேயா, இந்த 2 பேர், இந்த 2 பேரும் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜா ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் அவர் வந்து சாப்பாடு வாங்க வெளியே போனார் சார், ஆனால் முன்னாலேயே போலீஸ் பயமுடுத்திருக்கு, நீ எங்கேயா வெளியே போனால் உன்னை போட்டு தள்ளிடுவோண்டா அப்படின்னு போலீஸ் பயமுடுத்திருக்கு, அதே மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு அவங்க புலம்பியிருக்காங்க. இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, போலீஸ் வந்து சட்டத்தை தன் கையில் எடுக்குது, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதுதான் பேக்ட்ராப். ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே செப்டம்பர் மாதம் இந்த வருஷம் 2024 இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மெஷர்ஸ்
அதாவது என்கவுண்டர் பண்ணி போலீஸ் வந்து தன்னுடைய கடமையும் மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் அதோட பொலிட்டிக்கல் கனெக்ஷனை பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டட் பை ரெட் ஜெயண்ட்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சட்டத்தை சில சமயம் கையில் எடுக்க தான் வேண்டி இருக்கு. ஏன்னா வந்து அப்போ தான் என்கவுண்டரை நம்ம கிரிமினலை பிடிக்க வேண்டியிருக்கு. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு ட்ரெய்லர்லேயே வருது. அதுக்கு அமிதாப் பச்சன் அதுக்கு ஆப்போசிட்டா சொன்ன மாதிரி, நீங்க என்னங்க சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க, அவர் வந்து ஒரு பெரிய ஜட்ஜா இருப்பார் போல் இருக்கு இந்த படத்துல. அவர் வந்து ஏன்னா அவர் பேரே சத்யதேவ், அது மாதிரி தான் பேர் வச்சிருக்காங்க. அவர் வந்து நீங்க சட்டத்தை கையில எடுக்கலாம் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு ஆப்போசிட்டா அவரை பிளே பண்ணியிருக்காங்க. மாதிரி சட்டம் சீர்கெட்டு போயிருக்குன்னு ஒரு பெரிய பரபரப்பான செய்தி தமிழ்நாட்டில் உலவும் போது இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்றீங்களே அப்படின்னு ஒருத்தர் மெஷர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து படத்தையே பண்ணணும்னு சொல்ல, இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நீக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா படமே அதை பத்தி தான். நீங்க வெறும் படத்துல அந்த டயலாக மட்டும் நீக்கிட்டா போதாது. நீங்க படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து உடைய பிரமிஸே. இவரை உள்ள கூப்பிடுறாங்க. இவர் வந்து எப்படி அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா வேலை செய்கிறவங்க, சட்டத்தால் பிடிக்க முடியாதவர்களை எப்படி இவர் அடக்கிறார் அப்படிங்கிறதான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சுவையாக சொன்னால் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை இதுவும் அதே மாதிரி அடித்தடி படமாக இருந்ததுன்னா அது எப்படி போகும்னு தெரியல. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருக்குது. அட்வான்ஸ்டு டிக்கெட்ஸ் ஆல் பீயிங் சோல்டு லைக் ஹாட் கேக்ஸ். ஸோ பீப்புள் ஆர் ஈகர்லி அவைட்டிங் ஃபார் தலைவரோட 170th. தலைவர் வண்டார், ஹண்டர் வண்டார் அப்படின்னு சொல்லணும் தான் மக்களுடைய விருப்பமும் எங்களோட விருப்பமும். ஹண்டர் வருவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.